Adobe Firefly is the all-in-one creative studio with AI-powered image and video editing for today's creative process. Built for creators of every kind, Firefly helps you generate, edit, and experiment fast. Because the asks aren't getting smaller, the budgets aren't getting bigger, and the timelines, oh yeah, still tight. With all the best creative AI models in one place, Firefly brings your ideas to life. Unlock a better way to make with Adobe Firefly. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள் தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். திருமதி ராஜேஸ்வரி வணக்கம். வணக்கம். ஃப்ளாஷ்பேக்கு போக போறோம். 14 வருஷத்துக்கு முன்பு என்ன நடந்தது? நாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு ரெண்ட்டுக்கு போனோம். ஸோ அப்ப நாங்க புதுசா கல்யாணம் பண்ணிருந்தோம். அப்ப எனக்கு 2 வயசுல ஒரு பேபி இருந்தாங்க, பாய் இருந்தாங்க. ஸோ நாங்க அந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போறப்ப அந்த ஓனர் நாங்க ஒருவோட பீலே நாங்க பாய்ச்சிக்கிறோம், ஏன்னா எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. ஸோ நான் அதை லாக் பண்ணிருக்கேன், நீங்க 2ஓட பீலே நீங்க பாய்ச்சிக்கலாம் அப்படி சொன்னாங்க. 2 ரூம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு இது. இப்ப நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் ஓனர் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி கீ கொடுங்க, ஏன்னா நியூ இயர்லாம் வந்தா ஃபுல்லா வீடெல்லாம் கிளியர் பண்ணுவோம்ல. ஸோ நான் அந்த மாதிரி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க யூஸ் பண்ணிட்டு கீ என்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு. அப்புறம் நானும் கதவு திறந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு, என்னோட 2 வயசு பையன் இருந்தால அவன் என்ன ஆவான்னா, சடன்லி அந்த ரூமுக்கு போயிட்டு சொன்னா பேசி விளையாடுவான், சிரிப்பான், கை தட்டி விளையாடுவான், அந்த மாதிரி விளையாடுவான். அப்ப நான் நினைப்பேன், இந்த கதவை லாக் பண்ணிட்டோமே, எப்படி இந்த கதவு திறக்குது, இவன் எப்படி உள்ளுக்கு போறான் அப்படின்னு. அப்புறம் நினைச்சேன் லாக் பழைய லாக்கு, ஸோ அதனாலயா இருக்கும் சொல்லிட்டு நானும் அப்பப்ப சாத்திடுவேன் கதவை. ஆனா இவர் ஒரு நாள்ல ஒரு 4 வாட்டியாச்சும் அந்த ரூமுக்கு போயிருவாரு. அதுவும் 2 வயசு பையன் பூட்டி இருந்த கதவு திறந்து எப்படி உள்ள போறாரு? நான் என்ன நினைப்பேன், நார்மலி அந்த லாக் கொஞ்சம் இது ஏதாச்சும் ஸ்லோவா இருக்கா இல்ல எப்படி, ஸோ அது சொந்தமா திறக்குது அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன உங்க பையன் அந்த ரூம்ல போய் விளையாட. நான் சொன்னேன், அவன் போனான்னு அந்த ஷேடோ மாதிரி தெரியும், இந்த ரூம் கொஞ்சம் இருட்டா இருக்கும்ல, சோ நம்ம போனோமா நம்ம ஷேடோ தெரியும், அப்ப அந்த மாதிரி விளையாடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. அப்புறம் இவங்க சொன்னாங்க, இல்ல இங்க என்னமோ சம்திங் இருக்கு அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அந்த மாதிரி தான் அப்படின்னு. அப்போ நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா முந்தில அம்மா சொல்லுவாங்கல்ல, சாட்டை எடுத்து வீடெல்லாம் அடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுதான் ஹைலைட்டு, மத்தியான நேரம். அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.